கர்நாடகாவில் ஆன்லைன் ரம்மியில் பல லட்சம் ரூபாயை இழந்த துக்கத்தில் கார் டிரைவர் தனது மகளை கொலை செய்து மனைவியுடன் தற்கொலை செய்து கொண்டார். ஆன்லைன் ரம்மியால் பறிபோன குடும்பத்தின் சோக பின்னணி என்ன? கடன் வாங்கி ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பல லட்சம் ரூபாயை கார் டிரைவர் பறிகொடுத்துள்ளார். கடன் கொடுத்தவர்கள் தொல்லை கொடுக்க விபரீத முடிவை எடுத்துள்ளனர். மகளை கால்வாயில் வீசி கொலை செய்து மனைவியுடன் தானும் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டம் சன்னராயப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ். இவருக்கு ஸ்வேதா என்ற மனைவியும் 13 வயதில் நாகஸ்ரீ என்ற மகளும் இருந்தனர். ஸ்வேதா தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக வேலை பார்த்தார். ஸ்ரீனிவாஸ் பெங்களூருவில் கார் டிரைவராக வேலை பார்த்தார். கொரோனாவுக்கு பிறகு சொந்த ஊருக்கு வந்தவர் ஆன்லைன் ரம்மியில் பணம் கட்டி விளையாடி சிறிய தொகையை எடுத்துள்ளார். பண ஆசை கண்ணை மறைக்க ரம்மியில் விளையாடுவதை முழு நேர தொழிலாக மாற்றியுள்ளார். பெரிய தொகையை பெட் கட்டி விளையாட சில முறை லாபமும் பல முறை நஷ்டமும் அடைந்துள்ளார். விட்டதை எப்படியோ பிடித்தாக வேண்டும் என்ற நினைப்பில் கடன் வாங்கி ரம்மி விளையாடி உள்ளார். அதில் பல லட்சம் ரூபாயை இழந்துள்ளார். கடன் சுமை அதிகரித்ததால் கடன் வாங்கியவர்கள் அழுத்தம் கொடுத்துள்ளனர். இதனால் மனமுடைந்த ஸ்ரீனிவாஸ் தனது மனைவியிடம் கூறி அழுது புலம்பி உள்ளார். அப்போது இருவரும் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற விபரீத முடிவை கையில் எடுத்துள்ளனர். பதிமூன்று வயது மகளை விட்டுச் செல்ல மனமில்லாமல் அவரின் உயிரையும் பறிக்க முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. பாகூர் முட்லாபுரா கிராமம் அருகே உள்ள ஹேமாவதி கால்வாயில் மகளை வீசி கொலை செய்துவிட்டு பெற்றோரும் குதித்து தற்கொலை செய்து கொண்டனர். ஸ்ரீனிவாஸ் வேதா தம்பதியின் உடல்களை மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுமி நாகஸ்ரீயின் உடலை தேடி வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை பறிகொடுத்ததால் எடுத்த விபரீத முடிவா, இல்லை வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே மூவரின் மர்ம மரணங்கள் குறித்து தெரிய வரும். ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்து ஒரே குடும்பத்தில் மூவர் உயிரிழந்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.